ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. இந்தியாவுடனான மோதல் குறித்து கருத்துருவாக்கம் செய்ய பாகிஸ்தான் முயற்சித்தது என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி விமர்சித்துள்ளார். சென்னை ஐஐடியில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவேதி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று பெஹல்காமில் நடந்தது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதையடுத்து சுதந்திரமான முறையில் செயல்படுவதற்கான உத்தரவை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றே வழங்கினார். இந்த மாதிரியான நம்பிக்கையை முதல் முறையாக பார்த்தோம் என்று கூறினார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற சிறிய வார்த்தைதான் இந்தியா முழுவதையும் ஒன்றிணைத்தது என்று அவர் கூறிய அவர் இந்தியாவுக்கு எதிரான போரில் வென்றதாக பாகிஸ்தான் கருத்துருவாக்கம் செய்துள்ளது என்று விமர்சித்துள்ளார். அது குறித்து பேசிய அவர், இந்தியா உடனான மோதலில் பாகிஸ்தான் வென்றதா அல்லது தோற்றதா என்ற கேள்வியை பாகிஸ்தானியர்களிடம் கேளுங்கள். ராணுவ தளபதி அசீம் முனீர் ஃபீல்டு மார்ஷலாக மாறிவிட்டார். நிச்சயம் பாகிஸ்தான் தான் வென்றிருக்கும். அதனால்தான் அசீம் முனீர் ஃபீல்டு மார்ஷலாக மாற்றப்பட்டுள்ளார் என்று பாகிஸ்தானியர்கள் பதிலளிப்பார்கள். இந்தியாவுடனான முதலில் வென்றதாக கூறிக்கொள்ளவே அசீம் முனீர் ஃபீல்டு மார்ஷலாக பாகிஸ்தான் அரசு மாற்றியது என்று ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவேதி விமர்சித்துள்ளார். மேலும் விரைவில் மற்றொரு போர் வரலாம் என்றும் ராணுவ தளபதி எச்சரித்தார்.